வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பக்ரீத் ஸ்பெஷலுக்கு வந்து பக்ரீத் கிடாய்கள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19 பக்ரீத் கிடாய்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பல் தரத்தில் பார்க்குறக்கு அம்சமாக அட்டகாசமாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டிங்கிற ஏரியாவில் நூர்சிப் ஃபார்ம்ஸுங்கிற ஏரியாவில் தான் விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க. 19 கிடாய்கள் இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட புக் பண்ணி வாங்கிக்கிங்க நண்பர்கள். எல்லாமே ஆந்திரா பிரீடை சேர்ந்த நெல்லூர் ஜுடிப்பிங்கிற ஆந்திரா ஏரியாவை சேர்ந்த நெல்லூர் ஜுடிப்பிங்கிற பிரீடு தான். எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 பல் தான் இருக்குது. பல்லே அவர் பிடிச்சி காமிச்சிருக்கிறாரு, வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பல் தரத்தில் இருக்கிற பெரிய கிடாய்கள் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் குறைஞ்சது ஒரு 60-50 கிலோ கறியடையே வருங்களா? கறியடையே 50 கிலோ கேரண்டிங்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் வேணா அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக மேய்ச்சல் முறையில் வளர்த்தின ஆடுகளும் இருக்குன்னு இருக்காங்க. அதையும் இந்த பதிவில் அப்படியே கடைசியாக பார்த்துடலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பதிவில் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்களே. ஜி வணக்கம். இப்போ வந்து பக்ரீத் கிடாய்கள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை உருப்படிகள் விற்பனைக்கு இருக்குங்க? இந்த கடால ஒரு 19 இருக்குங்க. 19 உருப்படி. எல்லாமே எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? எல்லாமே 2 பல்லு தாங்க. 2 பல் நல்லா கறிப்பிடிச்சு தான் இருக்கிறது. நல்ல ஹெவி வெயிட் இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருதுங்க? ரேட்டு நம்ம நேர்ல வந்து கேட்டாங்கன்னா இன்குவரி பண்ணுவாங்க. பீஸ் கணக்கா இல்லை கிலோ கணக்கு? பீஸ் கணக்கு தான். எல்லாமே நல்லா பார்க்கறது ஜம்முன் இருக்கு. எல்லாம் அடிக்கஞ்சியில சேருங்களா? என்ன பிரீட்ல சேருது? இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி பிரீடுங்க, ஆந்திரா பிரீடு. ஆந்திரா பிரீடு. ஆமா, நிறைய பேர் இது அடிக்கரஞ்சின்னு நினைச்சுக்கிறாங்க நம்ம ஊர் சைடு வந்து. இது வந்து ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி பிரீடுங்க. ஆனா 2 பல் தரமே பாக்குறது ஆள் நல்லா 6 பல் தரம் மாதிரி நல்ல கறி கொடுத்துட்டோட இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க. இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி கட்டி வச்சாதான் வளர்த்திட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் அதிகங்கிறதுனால பட்டியில விட்டோம்னா எல்லாம் சண்டை போட்டுக்குங்க. அதனால கட்டி வச்சு தனித்தனியா கட்டி வச்சு கை தீவனம் கொடுத்து வளர்த்துறோம். கைத்த கொடுத்து வளர்த்துறீங்க. ஆமா. இது வந்து என்னென்ன மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபீட்ஸுங்களா? ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நாப்பிருங்க, கடலைக்கொடி, அப்புறம் கான்சென்ட்ரேட்டட் ஃபீடு கொடுக்குறோம். எல்லாம் ஒரு 5-6 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்குறோம். கலந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து சராசரி ஒரு ஆடு வந்து எத்தனை கிலோ வெயிட் வருங்க? இது வந்து 70-80 கிலோ வருங்க. 70-80 கிலோ. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இந்த ஃபார்ம் வேணா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? இதோட லொக்கேஷன் அப்படியே சொல்லிடுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்குவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2 பல் தரத்துலன்னு நீங்க இது இன்னும் எத்தனை நாள் மட்டும் வச்சிருக்கலாங்க? இது நம்ம இன்னும் எத்தனை நாள் வேணாலும் வச்சிருக்கலாங்க. நம்ம இப்போ பக்ரீத் சேல் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கிட்ட கள்ளிப்பட்டிங்கிற ஊர்கிட்ட இருக்குங்க. கள்ளிப்பட்டிங்கிற ஊருக்கு. இப்போ செல் நம்பர் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா வந்து. எனக்கு இன்னொரு சின்ன டவுட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஏரியாலயே அடிக்கரிஞ்சி இருக்கு, சேம் இதே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, பாக்குறதுக்கு. நெல்லூர் பிரீடுங்கிறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன ஸ்பெஷல்? டிஃபரெண்ட் என்ன? டிஃபரெண்ட் என்னன்னா இந்த ஹெவி வெயிட் வந்து நம்ம ஒரு அடிக்கரிஞ்சி வராதுங்க மெயினா. அப்புறம் இந்த அளவுக்கு ஹேர் வராதுங்க. ஆமா, ஹேர் க்ரோத் இருக்காதுங்க. இந்த அளவுக்கு சைஸும் வராதுங்க. இது அதான் இல்ல மயிலம்பாடின்னு நினைச்சுக்கிறாங்க. இது வந்து மயில் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது வந்து இந்த பிரீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட் வளருங்க. அப்புறம் பாக்குறதுக்கு நல்ல தோரணம் நல்லா இருக்குங்க. தோரணையும் நல்லா இருக்கு. அந்த கொம்பு 2 பல்லுங்களே கொம்பு நல்லா 6 பல் தரத்துல இருக்கிற மாதிரி பெருசா இருக்கு. ஆமாங்க. அதுக்கோசரம் ஸ்பெஷலா நீங்க அங்க ஆந்திரால இருந்து புடிச்சிட்டு வந்து? ஆமா, இது டைரக்டா நாங்க நெல்லூரே போய் ஆட்டுல இருந்து எடுத்து டைரக்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது செலக்டா வாங்கி இத்தனை நாளா வளர்த்திருக்கீங்க? இது நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 மாச குட்டியில வாங்கியிருப்போங்க. வாங்கி வளர்த்திருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. இது பக்ரீத்துக்கோசரம் மட்டுமே? மெயினா பக்ரீத்துக்கோசரம் மட்டுமே. இந்த பக்ரீத் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்ரீத்துக்கு உங்ககிட்ட பண்ணாலும் கிடைக்குங்க. அதுக்கு இது அட்வான்ஸ் புக்கிங் ஏதாச்சும் பண்ணணுங்களா? அடுத்த பக்ரீத்துக்கு வேணும்னாலும் இல்ல, அவங்க நேர்ல வந்து பார்த்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போலாங்க. நாங்க குட்டியை சில பேர் குட்டியே புக் பண்ணி வச்சிருவாங்க. சில பேர் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து இந்த பக்ரீத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு வேணும், எனக்கு வளர்த்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பேமெண்ட் மாதிரி இது வாங்குவீங்களா? அப்படி பண்ணலாங்க. அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதனாலதான் கேக்குறேங்க. இதுலயே பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்ல ஒண்ணு இருக்கு. அது ஆமாங்க. இது இந்த பிரீட்லயுமே கலர்ஸ் மாறுங்க. கலர்ஸ் மாறும். இது எல்லாமே ஒரே பிரீடு தான். இது வந்து ஃபுல் பிளாக்குங்க. அதுலயே
சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட். ஃபுல் ஒயிட். அதுல அந்த செம்மி கலரும் அந்த சைடு இருக்குங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் செம்மி கலர் கலந்து வருங்க. இல்ல கலந்து வருங்க. எல்லாமே கலந்து வரும். கிட்டத்தட்ட 2 பல்லு தரத்துல இருக்கு. ஆமா எல்லாமே 2 பல்லு தான். ஆனா புடிச்சுக்கோங்க. பல்லு காமிங்க. டேய் இருங்க. 2 பல்லு தரம். 2 பல்லு தரம் தான். நல்ல மேய்ச்சல் முறையில அதாவது கட்டி வச்ச கொட்டில் முறையில வளர்த்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. இதெல்லாம் இப்பதான் பல்லு போடுதுங்க. இது இப்பதான் பல்லு போடுது. ஆமா பல்லு உளுந்திருக்கு இப்பதான். பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 கவர் போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா அப்பதான் நிக்குங்க, இல்லைன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சு. சரி ஓகே ஜி. இந்த மாதிரி ஆடு தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 8122777623. 623. ஊர் எந்த ஊருங்க? இது வந்து கள்ளிப்பட்டிங்க. கள்ளிப்பட்டி, அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் கேட்டு கள்ளிப்பட்டி. உங்க ஃபார்ம் பேருங்க? நூர் ஷீப் ஃபார்ம். நூர் ஷீப் ஃபார்ம். ஓகே. தேவைப்படுற நண்பர்கள் பக்ரீத் கடாய் வந்து ஒண்ணு புக் பண்ணிட்டு நேரடியா வந்து பார்த்து மனசுக்குள்ள வாங்கிட்டு வந்தது. மேல போனா சைஸ் நெல்லூர் ஜொடிப்பி. இந்த பீஸ் அந்த பக்ரீத் கடாய் வைக்குவாங்க. விருப்பங்களுக்கு ஜி வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த ஆடுகள் பூராமே எல்லாம் பரண்மேல் ஆடு வளர்ப்புலதான் வளர்த்தி இருக்கீங்க. ஆமாங்க. எல்லாமே மூலக்கடாயா இருக்கு. இது என்ன நெல்லூர் பிரீடா இல்ல எந்த ஏரியா பிரீடு? இது நம்ம லோக்கல் பிரீடு தாங்க, மேச்சேரி தாங்க. இது மேச்சேரி தான். ஆமா. இது சேல்ஸ் தான். இது சேல்ஸ் தாங்க. லாட் ஒன்னு அவைலபிளா இருக்கு. இது கொம்போட இருக்கு, கொம்பு இல்லாம மூலக்கடாயும் இருக்கு மட்டும். ஆமாங்க கலந்துதான் இருக்குங்க. எல்லாமே கலந்து இருக்கு. ஆமாங்க. இதுல வந்து எத்தனை கடாய்கள் விற்பனைக்கு இருக்குங்க? இதுல மொத்தமா 31 கடாய் இருக்குங்க. 31. ஆமாங்க. இப்போ 20 கடாய்க்கு மேல விற்பனையில இருக்குங்க. 20 கடாய்க்கு மேல விற்பனைக்கு இருக்கு. ஆமாங்க. இப்போ இங்க இருக்கிறது மட்டுமா உள்ள லாட்ல தனியா? உள்ள அது வந்தாங்க 2 சேர்ந்து தாங்க. 2 சேர்ந்து தான். இதுல வந்து மூலக்கடாய் பாத்தீங்கன்னா எல்லாமே 2 பல்லு தரங்களா இல்ல? இதுல வந்து பல்லு போடாததும் இருக்குங்க, 2 பல்லு தரத்துலயும் கலந்து இருக்குங்க. 2 விதமா இருக்கு. ஆமாங்க. பிரிச்சு இது வந்து இப்போ கொம்பு இருக்கிறது பேசிக்கா ரேட் ஆவரேஜா வருங்களா இல்ல? இல்லைங்க அப்படி இல்ல. இது நம்ம கறி பிடித்தம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க. அப்புறம் வரவங்க கொம்பு விரும்புனாங்கன்னா கொம்பு எடுத்துப்பாங்க, அழகா இருக்கணும்னா மூலக்கடாய் விரும்பினாலும் எடுத்துக்கலாங்க. இது பீஸ் ரேட்டுங்களா இல்ல? இது பீஸ் ரேட்டு தாங்க. இதுலயும் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோல இருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்குங்க உயிரடைங்க. அப்ப கரியடை எத்தனை வருங்க? கரியடை பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோல இருந்து 40 கிலோ வரைக்கும் வருங்க. 40 கிலோ வரைக்கும் கரியடை வரும். ஆமாங்க. எல்லாமே அடிக்கரிஞ்சி இருக்கு, மயிலம்பாடி குட்டி இருக்கு. ஆமாங்க. ஏன்டா துரத்தி விட்டு போறது? இல்ல அது மேல ஏறினா மேல இங்க போனாங்கன்னா அங்க வந்துரும். எப்படி இப்படி போ. சரி இதுக்குள்ள இருக்கறத பாத்துறலாமா? பார்க்கலாங்க. இது அந்த பக்கம் அந்த ரூம் குள்ள போனா பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் சின்ன சைஸ்ல அதுல வச்சிருக்காங்க. இதை விட அதாவது மீடியம் ஃபேமிலிக்கு தேவையானது அழகான சைஸ்ல வேணா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 உயிரோட பாத்தீங்கன்னா 50 கிலோ 60 கிலோ வரைக்கும் இருக்குங்க. இது எல்லாமே அது வந்து 40 கிலோ. இல்ல ஏய் சண்டை போடாதீங்கப்பா. ஏய் கூச்சுங்க பரணே உடைச்சிட்டேன். இதுவும் பூராமே எல்லாம் பரண்மேல். இதுக்கு என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுக்கும் நம்ம சூப்பர் நேப்பியர் கொடுக்குறோங்க, கடலை கொடி கொடுக்குறோம், அப்புறம் நம்ம கலப்பு தீவனம் கொடுக்குறோங்க. கலப்பு தீவனம் அது போக மசால் தூளும் கொடுக்குறோம். ஆமாங்க. சரிங்க. இதுக்கு வந்து நோய்வாய் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வரும், அதுக்கெல்லாம் கரெக்டா வேக்சின் போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம கரெக்டா பண்றோங்க. மெயினா பாத்தீங்கன்னா அதிகமா மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறது இருக்காது. இதுக்கு மெயினா வர்றது என்ன மாதிரி நோய் வருங்க? மெயினா வர்றது பாத்தீங்கன்னா சளி தொந்தரவு தாங்க. சளி தொந்தரவு, லிவர் அஃபெக்ட் ஆகுங்க. இது 2 தான் மெயினா வருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆடுகள் எதுக்குமே சளி ப்ராப்ளம் எது இல்லைங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளீட்டா மெயின்டைன் பண்றோங்க. நம்ம லோக்கல் டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. நம்ம வீக் 2 months ஒன்ஸ் டிவார்மிங் கொடுத்துட்றோம், லிவர் டானிக் கொடுக்குறோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா எந்த நோய் நொடி இல்லாம நல்லா இருக்குங்க. இதுல வந்து எத்தனை ஆடுகள் இருக்குங்க? இதுல ஒரு 10 இருக்குங்க. இதுல 10 இருக்கு. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா வரும். கொஞ்சம் மீடியம் சைஸுங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. பெரிய சைஸ் வேணுங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்ல மீடியம் சைஸ் வேணுங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆடுகளுக்கு இது தனித்தனியாவும் கொடுக்குறோங்க, மொத்த லாட்டா கேட்டாலும் கொடுத்துருவோங்க. வேணாலும் ஒரு சில வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம்.
அந்த கூட அப்படியே வேலை பண்ணிட்டாங்க. சரி, இந்த ஃபார்ம் இது உங்க ஃபார்ம் தானே இல்ல இந்த ஃபார்ம் வேற? இது நம்மளுது தாங்க. உங்களுதுதான். ஓகே, இந்த ஃபார்முக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுதே கொடுத்துடலாம். நம்மளதே கொடுத்துடலாங்க. அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டு லொகேஷன் சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. கான்டாக்ட் நம்பர் வந்துங்க 8122277623ங்க. ஃபார்ம் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கிட்ட கள்ளிப்பட்டிங்கிற கிராமத்துக்குள்ள இருக்குங்க. கிராமத்துக்குள்ள இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகேங்க. தேவைப்படுறவங்க புக்கிங் பண்றதுனால பண்ணிக்கலாங்க. ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நேர்ல போய் நாங்க பக்ரீத் வரைக்கும் இங்க விட்டுட்டு போறனால நாங்க இருந்து பாத்துக்குவோங்க. அதாவது பக்ரீத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பிடிக்கிற ஆளுகள் இருப்பாங்க. ஆமாங்க, அது வரைக்கும் நாங்க பார்த்து கொடுக்கறனால கட்டுறக்கு இட வசதி இல்லாதவங்க இங்கே கூட புக் பண்ணிட்டு இங்கே விட்டு அவங்க மார்க்கிங் போட்டுட்டு போயிடலாங்க. நம்ம பக்ரீத்துக்கு முந்தின நாள் வந்து எடுத்துக்கலாம். லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியே இருக்குங்க, நம்ம டெலிவரி கொடுக்கறனால லோக்கலுக்கு நம்மளே டெலிவரி கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணா எங்க வரணுங்க? கோபிச்செட்டிப்பாளையம் வந்தா போதுங்க. அங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்களே பிக்கப் பண்ணிக்கலாம். லொகேஷன் வேணாலும் நம்ம வீடியோல கொடுத்துறோங்க. வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பார்த்து மனத்திருப்தியோட வாங்கிக்கிங்க நண்பர்களே. சரி, ஓகே ஜி, ரொம்ப நன்றி. சரிங்க. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.